பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பமா. எது? Thank you. Happy birthday dear அப்பம்மா. தேங்காய் பூவை போட்டு வறுக்க போறோம். பிறந்தநாள் அன்னைக்கு உருண்டை ஒரு இளவ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்களாமே, ஏன் உருண்டை விட வந்தீங்க? உருண்டை பிடிச்சி சுட்டா அது தேன் மாதிரி தான் இருக்கு. தேனிச்சம்பழம் போட்டுருக்கு. இப்போ கச்சான் போட போகிறோம். ஒரு பூனை கொட்டி பாத்தீங்களா? உருண்டை ஓடுறோம் தாச்சிக்கலாம். முறியிட்டு இறக்குறோம் பாருங்க. ஓ நல்லா இருக்கு. அடுத்த காலத்துல அவையெல்லாம் கூட அடுத்த ஒரு நாளுக்கு. இல்லையோ வணக்கம், நான் இல்லைங்க. நாங்கள் எங்கே நிற்க சொன்னாண்டைக்கு அப்பா வீட்டு தான் வந்தாங்க. சொன்னாண்டைக்கு அப்பா பர்த்டே பிறந்த நாளும் அதோட சித்திரை நெருங்கி வருது, புது வருடம். அதால நாங்க இப்ப ஒரு இனிப்பு ஒன்று செய்ய போறோம். பலகாரம், இனிப்பு பலகாரம். பலகாரமோ இல்ல உருண்டை? உருண்டை. அது பலகார வகைக்குள்ள நீ வரும். இனிப்பு இனிப்பு பண்றதுக்குள்ள அப்ப என்ன எங்கட தமிழ் சிங்கள புத்தாண்டு வருது. இந்த புத்தாண்டுக்கு நான் எல்லாரும் தயாராகிட்டு வராங்க. அப்ப மாமி அவங்க இன்னைக்கு உருண்டை செய்ய அப்படின்னு சொல்லி இது கூப்பிடுவாங்க, ஹெல்ப் பண்ணி தர சொல்லி. அப்படிதானே? அதுக்கு வந்து நாங்க அப்ப எங்க அப்பமாட பர்த்டே இன்னைக்கு பிறந்த நாளும் எங்க அப்பமாட, அதையும் நாங்க நார்மலா செலிப்ரேட் பண்ண போறோம். பண்ணிட்டு உருண்டையும் சுட்டு அவடத்திலே சுட சுட சாப்பிடுது 2-3. சித்திரைக்கு வைக்கணுமே வாராக்களுக்கு கொடுக்கறதுக்கு. இனி சித்திரை வருது, புது வருடம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வீட்டை என்னென்ன புது புது இது செய்வாங்க. உருண்டை, முறுக்கு, அப்படி இங்க உருண்டை ஏப்புறாங்க. அதான் பாப்போம் எப்படி. அது பர்த்டே அப்பமாட காலைல எனக்கும் தெரியாது. அவக்கே தெரியா, அதால முதலாவது பிரச்சனை. அவக்கு இப்ப வயது போயிட்டு தானே, அவங்க எப்ப உறந்தனா இந்த மாதிரி தெரியாது. அதுல அவக்கு ஞாபகம் இல்லை. அதால ஒழுங்கான இது ஒருத்தருக்கும் தெரியா. அப்புறம் காலையில அவங்களுக்கு தெரிய வந்து வாங்க வீடியோக்குள்ள போவோம். மாவி செய்யற உருண்டை அப்படி இருக்கு. அதை தாண்டி எங்க அப்பமாட பர்த்டே செலிப்ரேஷன் அப்படி இருக்குன்னு பாப்பேனே. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். சார்ஜ் வச்சு சூடாகிட்டு தேங்காய் பூவை போட்டு வறுக்க போகிறோம். வறுத்து இதை இடிக்கிறேன். இடித்து தவைக்குள்ளே போட்டு கலக்கிறேன். நிறத்துக்கு வரும். தவை வறுத்து கொண்டிருக்கோம். கண்ணேரம் கூடி வறுத்தனா இந்த வறுவட்டு தீனி இறக்கணும். நேரத்தோட தேங்காய் பூவை வறுத்து இறக்கி வச்சாச்சு. அதுக்கு பிறகு தவையை வறுக்கம். இனி இறக்குனா எல்லாத்தையும் உரல்ல போட்டு குத்தி எடுக்க வேண்டியது. நல்லா வறுவட்டு கண்ணேரமா வறுத்து கொண்டிருந்தோம். எல்லாரும் கேட்காங்க வீடியோல எங்க அப்பா காணலாம் எல்லாரும் கேட்காங்க, எங்க போனீங்க எவ்வளவு நாளா? நான் இங்கே போனேன். நீ வீட்டுலாங்க இடம் போகல. என்னையே நான் வந்து அதை சொல்லிட்டு படுக்கிறேன். அவ்வளவுதான். 1.25 கிலோ சபை, அதுக்கு சீனி 1.25 கிலோ, தேங்காய் 3 தேங்காய், பயறு, கச்சான், பேனிச்சம்பழம் 3/4 கிலோ எல்லாம் போட்டு அதை பனைஞ்சி உருண்டை பிடிச்சி சுட்டா அது தேன் மாதிரி தான் இருக்கு. எதுக்கா உருண்டையும் சொல்றேன்? எதுக்காக சொல்றேன்? சித்திரை வருஷம், சித்திரைக்காக. பாரவியலுக்கு என்னத்தை கொடுக்குறேன்? 1-2 வச்சு இறையில கொடுத்தா சாப்பிட போவாங்க. அப்படியே. ஓ
கையை வச்சிடாத மகளே. சீனி இடிச்சு போட்டிருக்கேன். இது பின்னால தேங்காய் பூ இடிக்கும். தேங்காய் பூ கொட்டுறோம் பாருங்க, உரலுக்குள்ள கொட்டி இடிக்க போகிறோம். உருண்டை சாப்பிட்டிக்காமா விளைச்சு? உருண்டை சாப்பிட்டிக்கா நீ? தெரியுமா உருண்டை? உருண்டை என்னன்னு தெரியுமா? தெரியுமா? உருண்டை முன்ன பின்ன சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த ஜட்ஜு தேங்காய் பூவும் சீனி இடித்து வச்சிருக்கேன். அதுக்குள்ளே ரவையை கொட்ட போகிறேன். ரவையை கொட்டி தேனி சம்பளம் போட்டு பயிர் போட்டு கொண்டாமல் பயரை வறுத்து குத்தி அதை கழுவி நல்ல வடிவாக அரிச்சு மண் இல்லாமல் எடுத்து இப்போ ரவைக்குள்ளே போட போகிறோம். பேரிச்சம்பழம் போட்டுருக்கி நேரத்தோட பருப்பெல்லாம் எடுத்து வெளியாக்கி வச்சுட்டேன். அதை இப்போ கழுவி போட்டு கொடுத்தேன். பருப்போட போடுறல வேண்டியது எடுத்து 2-3 தட்டு கிழிச்சு போட்டு கழுவி போட்டு தேங்காய் போட்டுருக்கி, சப்பை போட்டுருக்கி, சீனி போட்டுருக்கி, பயறு போட்டுருக்கி, பேரிச்சம்பழம் போட்டுருக்கி. இப்போ கச்சான் போட போகிறோம். தண்ணி வெள்ளம் ஊற்றிக்கணும். என்ன எல்லாம் முடிஞ்சா வேலை? இன்னும் உள்ள தண்ணியை ஊற்றி பண்ணஞ்சா கணக்காக வரவணுமே உருண்டைக்கு. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கேன்ட்டு. என்னன்னு சொன்னா இது எல்லாம் இதைஞ்சு வச்சுக்காவும் செஞ்சு வச்சுக்காவும் இல்லை, ஏதோ உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி போட்டுதான் மாவை கரைச்சி தொடு மாவு இல்லை தொட்டு தொட்டு எண்ணெயில ஓட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதானே? அதுக்கு முதலில் உருண்டை பிடிச்சி எடுக்கணும். இந்த ஒரு ஆள் உருண்டை பிடிக்கிறதுக்கு வாராவும் தெரியும், உங்களோட பிள்ளைக்கு தெரியும். சரி, சின்ன நாடுதா சின்ன உண்டா மாய்க்கம்மா? அது போட்டால் பெருசு வரும். எண்ணெயில போட்டு பொரிக்கணும். போட்டு பிடிச்சா பிடிச்சா வருண்ணே. இந்த அளவாக குட்டியா பிடிச்சிக்கோ. இதுக்குள்ள ஓட்டி போட்டு உங்களுக்கு அந்த ரேத்தை இது ஓட்டி இருக்குல்ல? இதுக்குள்ள ஓட்டலாம். அவள் இப்படி ஆட்டியே. ஓ அது கேட்டான். சரி கழித்து எப்படி தெரியும்? கழித்துட்டு உருண்டை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு பூனை கொட்டி பார்த்தீங்களா? எப்படி இருக்கு இந்த பூனை? இந்த உருண்டை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உருண்டை அதிகமாக என்ன சொல்றாங்க? அதே மாதிரி ஒரு வீட்டு பாவனே வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க. அவைகளுக்கு இப்ப தைப்பொங்கல், வருஷம் வந்துடுறேன், சித்திரை, தீபாவளி 3க்கும் வருவாங்க. வந்தா அவைகளுக்கு கொடுக்கத்தானே வேணும். சும்மா வெறும் ஆக்களைய போடுறேன் கொடுத்து டீயம் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு அதுதான் தூரமா போவாங்க. என்னண்டா தைப்பொங்கலுக்கு தான் பொங்குறோம் நம்ம. சித்திரைக்கு பெரும்பாலான நாங்கள் பொங்குறோம் இல்ல. சிலாக்கள் சித்திரைக்கு பொங்கி படைப்பாங்க.
தைப்பொங்கலுக்கு வந்து நம்ம சூரியனுக்கு படைக்கிறதுக்காக பொங்குற சித்திரைக்கு பெரும்பாலான பொங்குறது இந்த இது இனிப்பு பண்ண முறுக்கு அது இதை தான் செஞ்சு வாராக்களுக்கு கொடுக்குறது. அதாவது தைப்பொங்கல் செய்யறத விட சித்திரைக்கு செய்யறதுதான் கூட. பொங்கலை வச்சு கொடுத்துருவாங்க. 7ஆம் மகனே இல்லாட்டி சிற்றுண்டி வகை செய்கிறேன். என்ன நீங்க வருஷ காலங்களில் சோறு சுடுவோம், அல்வா வடிப்போம், உருண்டை செய்வோம். இந்த தவ இல்லை அந்நேரத்தில் பயறு அடிச்சு உருண்டை செய்வோம். எனக்கு பயத்துருண்டு கொஞ்சம் விருப்பம் இல்லை. தவ உருண்டை கொஞ்சம் நல்ல இதோட லட்டும் லட்டு இதெல்லாம் செய்யறோம். இப்படிதான் செய்யறேன். ஆனா அதுக்கு பால் விடுவாங்க. பால் உண்டு, அது அடுப்புல வச்சு கிண்டோம். இது பால் உண்டு, பால் தேங்காய் பாலா? தேங்காய் பால். அது பசுபால். அப்படியே எருமை பால் அப்படி பால் விடுவாங்க. என்னன்னா இது அப்படியே கட்டி இது தொடுமாவுல தொட்டு பொரிக்கும். அது அப்படி இல்ல, அப்படியே கட்டி எரிக்கணும். பால் தான் திக்கா அடுப்புல சீனிய காய்ச்சி அதை கொட்டி கிண்டி இறக்கி வச்சு ரெடியா பிடிக்கும். சுட சுட பிடிக்கும். இதை பிடி வேண்டாம் பிடிச்சிக்கலாம். இந்த டவர் உண்டை செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் என்ன? இந்த டவர் உண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், சொல்லுங்க. சவை உருண்டைக்கு சவையை வேண்டி வறுக்கணும். தேங்காயை திருவி 3 தேங்காயை அவரை புளிஞ்சு பாலை வச்சு போட்டு பூ எடுத்து வறுக்கணும். வறுத்து சீனி 1 முக்கால் கிலோ எடுத்து அதையும் உரல்ல விட்டு குத்தணும். சீனியை குத்தணும், தேங்காய் பூவையும் குத்தணும், தவை குத்துறல பேரிச்சம்பழத்தை நறுக்கி இதுக்குள்ள போட்டு அந்த தேங்காய் பாலையும் ஊற்றி பயறு 1/4 கிலோ எல்லாம் கச்சான் எல்லாம் போட்டு பனைகிறேன். 15 உருண்டை பிடிச்சி சுட்டு பால் சுட்டு சாப்பிட்றேன். எண்ணெய்க்கு உருண்டை சுட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கு தான் பசிக்குது சொல்லுவாங்க, இவ கையண்டா பெருசா. ஆனா பெருசா பிடிச்சாலும் இந்த சாப்பிட்ட மனம் சின்ன சின்ன கொஞ்சம் சாப்பிடக்கூடிய டேஸ்ட் தான் இருந்தேன். அதோட எல்லா விஷயங்களும் தான் பெருசா இருந்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க எல்லாரும். பாலி எடுத்து பாலிக்கு மேலே அப்பதையும் பெரிய இப்படி கண்ணமா தண்ணி விடுவோம். மெல்லி சஜி விட மாட்டோம். ஒரு அப்பம் சாப்பிட்டு ஆளு காணும் ஒரு ஆளு எல்லாம் பெரிய செய்யறப்ப இந்த இன்றைக்கு தான் இந்த சின்ன பிடிச்சிக்கோ பெரிய பூனை வண்டி எழுவாங்க. சரி, அப்ப எல்லாம் சரி. உருண்டையை பற்றி காய்ச்சி கொண்டீங்க. நம்ம இப்போ இன்றைக்கு பிறந்த நாள் உங்களுக்கு இல்லையோ? பிறந்த நாள் அன்னைக்கு உருண்டை ஒரு இன்றைக்கு ஃப்ரீயா இருந்தீங்களாமே, உருண்டை விட வந்து நீங்க பிறந்த நாள் தான் பேலியும் அப்படியோ? அவன்டைக்கு இந்த வருஷ பிறப்புன்றதுக்காக வந்து தூரம் இல்லை, நாளைய தூரம் கிடக்கு. வருஷம் வருஷம் அப்ப நாம இதை வச்சுட்டு இருந்தா கூபமாவும் தண்ணியும் ஊற்றி கரைக்கன். என்னது அரைக்கையில்? உருண்டைக்கு தொடுமாவு. தொடுமா நம்ம உருட்டி வச்சிக்கிறது இதுல தொட்டு தொட்டு தான் எண்ணெய்க்கு ஓடுறேன். மழை வந்து கண்டியலா நான் தொடுமா. காய்ச்சி வச்சிருக்கோம். அடுப்பில் சூடாகினதே எண்ணெய் ஊற்றுவோம். மழை தூருடும். எண்ணெய் வெட்டையில் வைக்கலாம். அதிலேருந்து இந்த கட்டில் வச்சு நாங்கள் சுட போகிறோம். எண்ணெய் ஊற்றுறோம்.
உருண்டை ஓடுறோம் தாச்சிக்கலாம். முறியிட்டு இறக்குறேன் பாருங்க. நல்லா முடியும். ஓ இறக்கி ஓட்டை சட்டிக்குள்ளே போடுறோம் பாருங்க, எண்ணெய் வடிகிறதுக்காக. இறக்கி போட்டோம், நல்லா போட போகிறோம். இந்த ஓட்டையில வடி அப்படியே எண்ணெய் வடியும். சுடுதா? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கொடுங்க இந்த அவளுக்கு வாய்க்கு வைக்காது. ஐயா கடு எப்படி இருக்கு? எப்படி மாடி இருக்கு? இன்னைக்கு சூப்பர். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Appamma. Happy birthday to you. ஜஜ்ஜூது ஜஜ்ஜூது. பிள்ளைக்கு தரட்டா. எடுக்கும் நாங்கள் அது அம்மா பிள்ளைங்க. சரியா சரியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பமா. எது ஆச்சுலாமா அம்மா எங்கட அப்பமாட பிறந்த நாளை நாங்க பின்னாடி முடிச்சோம். பெரிய அளவில் இல்லாம எங்களால் முடிஞ்ச அளவு நாங்க பெரிதாக கொண்டாடினாங்க. இப்ப கேக் இருந்தாங்க, சின்னதம்மா இருந்தாங்க. இது ரன்னிங் தான். இப்ப ஏன்னா பெருசா எல்லாம் கேக் சாப்பிடுறவங்க இப்ப இன்னொரு கேக்கு விரிக்கி அவங்க செலிப்ரேஷன் தான். அப்ப பெருசா வேண்டி என்ன இது சின்ன வேண்டு. என்னம்மா என்ன பிறந்த நாள் அப்படி இதுக்கு முதல்ல எங்க அம்மா பிறந்த நாள் கொண்டாடிக்கல நீங்க? கொண்டாடிருக்காங்க. எப்ப தெரியாம இருக்கு. நான் இந்த வர சொன்னாங்க, நான் போனேன். போனா கதையை போடும் சீலிய விடா என்னத்துக்கு நீ எங்க நீ உடன் வந்து கண்டினா எனக்கு சாரி எல்லாம் கட்டி விட்டேன். கட்டி விட்டா என்ன கேட்டா போட்டு கேக்கு விட்டியா அப்ப அந்த எனக்கு எத்தனை பிறந்த நாள் கொண்டாடுறீங்க? அது 80 ரெண்டு வழி கொடுத்தாலே மற்ற எல்லாரும் பிஸி. தெரியும் பர்த்டே நேரத்தோட தெரிஞ்சிருந்தா எல்லாரையும் கூப்பிட்டிக்கலாம். அவங்களுக்கு இப்ப லீவும் இல்லதானே, வேலை டைம் தான் தெரியும். எல்லாரும் தெரியும். அவட வயதுக்கு நாங்க இருக்கமே 83 வயது அவட வயதுக்கு இது அவ்வளவு ஆரோக்கியம் சாப்பாடு. அம்மா என்ன 100 150 ரூபாய் அம்மா இருந்த அளவுக்கு நல்லதான். நம்மள உள்ளியில வளர்க்கறதுக்கு ஆள் கேக்க பிடிக்கி உடுப்ப பிடிக்கி சொல்லு. மிஸ் பண்றீங்க பிறந்த நாள் ஆற மிஸ் பண்றீங்க. ஆறு இல்லன்னு நீங்க கால போறீங்க. பிறந்த நாள் கூட இல்ல ஆற ஜோசி அவ வேற ஆற ஜோசி மகனை தண்ணி
அவன் வந்தா சந்தோஷப்படுவான் வயல் வேலை பிஸி ஆகிக்கிறப்பா இல்லாட்டி வந்து பேரப்பா மக்கள் இருக்காங்க அவன் அவ்வளோ சந்தோஷம் அடுத்த வீடியோ பாக்குறாங்களும் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்பமா அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை வருவா வீடியோ என்ன எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க சொல்லுங்க பொண்ணு பேர் வந்திருக்கான் பேட்டி வந்திருக்காவோ பேட்டி வந்திருக்காவோ அடுத்த காலத்துல எல்லாம் கொடுத்து அடுத்த ஒரு நாளுங்க தொடக்கமே இல்லையோ சரி நாங்க இதுடன் எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்றோம் உருண்டை விட்டு எல்லாம் பார்த்திருப்பியல் சாப்பிட்டு நாங்க உருண்டை எல்லாம் சுட்டு கேக்கு வெட்டி சாப்பிடுத்தோம் எல்லாம் இனிப்பா போயிட்டு அடுத்த என்னன்னா அப்பா அன்றைக்கு வேலை வாங்கிட்ட முடிஞ்சு வச்சுக்காங்க அப்ப நாங்க வேலை வாங்கல அப்ப மாமியாண்ட உருண்டை கிட்டோம் அது அப்பமா தான் சித்திரைக்கு வாராங்களுக்கு செஞ்சவ அதை நாங்க எடுத்து போட்டுருக்காங்க அப்ப நாங்க இதுடன் எங்க வீடியோ முடிச்சுக்கொள்றாங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய நான் உங்கள் லிங்கா பாத்துருங்க எல்லாரும்